பெரியாறு அணை குறித்து அவதூறு பரப்பும் கேரள விஷமிகளை கண்டித்து லோயர் கேம்பில் விவசாயிகள் போராட்டம். முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட திட்டமிடும் கேரள விஷமிகள் அரசியல்வாதிகளை கண்டித்து தமிழக விவசாயிகள் லோயர் கேம்ப் பென்னிக்விக் மண்டபம் அருகே போராட்டம் செய்தனர். இடுக்கி எம்பி குரியகோஸ் உள்ளிட்ட கேரள எம்பிக்கள் சிலர் பெரியாறு அணை உடைய போகிறது, பெரியாற்றில் புதிய அணை கட்ட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்ததை கண்டித்தும், தொடர்ந்து பெரியாறு அணை குறித்து சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல் பரப்பும் சமூக விரோதிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் நேற்று பெரியாறு வைகை பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழக எல்லை குமுளியில் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக லோயர் கேம்பில் உள்ள பென்னிக்விக் மணிமண்டபத்திற்கு வந்தனர். ஆனால் அங்கு ஒன்று சேர்ந்த விவசாயிகள் குமுளி செல்லாதவாறு மணிமண்டபம் பகுதியில் உத்தமபாளையம் டிஎஸ்பி செங்கோட்டு வேலன் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் வனிதாமணி, பூர்ண கிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான போலீசார்கள் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து விவசாயிகள் மணிமண்டபம் அருகே கேரள அரசையும் அரசியல்வாதிகளையும் கண்டித்து போராட்டம் நடத்தினர். நிகழ்ச்சியில் நாடாளுமன்றத்தில் பெரியாறு அணையை இடிக்க வேண்டும் என்று கூறிய இடுக்கி எம்பி டீன் குரியகோஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெரியாறு அணை குறித்து சமூக வலைதளங்களில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பி இரு மாநில மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வர்கீஸ் பிரசல்ஜோய் உள்ளிட்டோரை கைது செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம், வழிகாட்டுக்குழு தலைவர் சலேத்து, தலைவர் பொன்காட்சி கண்ணன், துணைத் தலைவர் ராஜீவ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் கூறுகையில், தென்மேற்கு பருவமழை வந்தால் கேரளாவில் முல்லைப் பெரியாறு அணை உடைய போகிறது என்ற பொய் பிரச்சாரம் தொடங்கிவிடும். இந்த ஆண்டும் பருவமழை வந்ததும் அந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார்கள். தமிழர்களால் 2 லட்சம் ஓட்டு போட்டு மக்களவைக்கு போன இடுக்கி எம்பி குரியகோஸ், எர்ணாகுளம் எம்பி ஹைபி ஈடன், கொல்லம் எம்பி பிரேமச்சந்திரன், ராஜ்யசபா எம்பி ஹாரிஷ் பிரான் ஆகியோர்கள் தனி தீர்மானம் கொண்டு வந்து பெரியாறு அணை உடைய போகிறது என்று சொல்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்ட மனிதகுல பேரழிவை மடைமாற்றுவதற்காக ஒட்டுமொத்த கேரளத்தின் பார்வையும் முல்லைப் பெரியாறு அணை பக்கம் திரும்பிவிடப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள அரசியல்வாதிகள் இரு மாநில மக்களின் உறவுகளை சீர்குலைப்பதற்காக கேரளாவில் இருக்கும் சாமானிய மக்களை பெரியாறு அணையை உடையப் போகிறது என சொல்லி தமிழகத்திற்கு எதிராக திருப்புகின்றனர். அவர்கள் முதலில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். 999 ஆண்டுகள் என்பது லீஸ் அல்ல, அது ஒரு செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்டை எந்த அரசாங்கமும் நீதிமன்றமும் உடைக்க முடியாது. பெரியாறு அணை இன்னும் பல 100 ஆண்டுகள் கம்பீரமாக நிற்கும். எனவே அணை குறித்து பொய்யான தகவல்களை பரப்பும் கேரள அரசியல்வாதிகளை, இயக்கவாதிகளை கேரள அரசு கட்டுப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த முற்றுகை போராட்டம் என்றார். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சுன்னா கேரளாவில் நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துடும். இப்போ தென்மேற்கு பருவமழை ஜூலை 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சு. முல்லைப் பெரியாறு அணை உடைய போகுதுன்னு மறுபடியும் ஒரு பொய் பிரச்சாரத்தை 45 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் இந்த ஆண்டும் தொடங்கி இருக்கிறார்கள். வயநாட்டில் ஏற்பட்ட பேரழிவு மனித சமூகத்துக்கான பேரழிவுன்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாடு தான் முதல்ல 5 கோடி ரூபாயை கொண்டு கொடுத்துச்சு, நம்முடைய முதல்வர் கொடுத்தாரு. அந்த நன்றி உணர்வு இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரைப்பட நடிகர்கள் எல்லாம் 2019 பெட்டி முடியல 77 தமிழர்கள் நிலச்சரிவில் செத்த போது 1 ரூபா கொடுக்கல. ஆனால் வயநாட்டுக்கு என்ன செய்யறாங்க? அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த உணர்வை கூட புரிந்து கொள்ளாமல் நாடாளுமன்றத்திலே இடுக்கி எம்பி டீன் குரியாகோஸ், தமிழர்களால் 2 லட்சம் ஓட்டு போட்டு மக்களவைக்கு போன அந்த குரியாகோஸ், எர்ணாகுளத்தினுடைய எம்பி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஹைபி ஈடன், கொல்லத்தினுடைய எம்பி ஆர்எஸ்பி கட்சியினுடைய தலைவர் பிரேமச்சந்திரன், ராஜ்யசபையிலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஹாரிஸ் பிரான், இவர்களெல்லாம் தனி தீர்மானம் கொண்டு வந்து இதோ உடைய போகிறது அணை, அதோ உடைய போகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை மட்டும் நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 999 ஆண்டுகள் ஒப்பந்தம் என்பது இஸ் நாட் ஏ லீஸ், அது ஒரு செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்டை என்ன செய்ய முடியாது, எந்த அரசாங்கமும் எந்த நீதிமன்றமும் உடைக்க முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும் கேரள அரசியல்வாதிகள் எல்லாரும். இவங்க எல்லாரும் என்னது, படித்த வழக்கறிஞர்கள். உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு கொடுத்த தீர்ப்பை மறுத்து என்ன செய்யறாங்க, இந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து அணை உடைய போவதாக, வயநாடு பிரச்சனையை மடைமாற்றுவதற்காக, வயநாட்டில் ஏற்பட்ட மனிதகுல பேரழிவை மாற்றுவதற்காக என்ன செய்யறாங்க, ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கேரளத்தினுடைய பார்வையும் முல்லைப் பெரியாறு அணை பக்கம் திருப்பி விடப்பட்டிருக்கு. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியில கூட வயநாட்டுக்கு நிதி வசூலித்துக் கொண்டிருக்கோம். நாம இந்த தமிழ்நாடு என்ன செய்யுது, பள்ளிக்கூடம் கல்லூரிகள்ல நிதி வசூலித்து வயநாட்டுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்நாடகத்திலிருந்து துரும்ப கூட கிள்ளி போடலாம். அவங்க தெரிஞ்சுக்கோங்க, வயநாடு பேரழிவுக்கு கர்நாடக துரும்ப கூட கிள்ளி போடல. தமிழகம் என்ன செய்யுது, அள்ளி கொடுத்து கொண்டிருக்கு. பணம் பொருள் வாங்கி வைக்க இடம் இல்ல வயநாட்டுல. கலெக்டர் மேகசிறி சொல்றாங்க, பெரிய அளவிற்கு தமிழகத்திலிருந்து உதவி நிவாரணப் பொருட்கள் வருகிறது,
வைக்க இடம் இல்லைன்னு சொல்றாங்க. இது வயநாடு மாவட்ட கலெக்டர் மேகஸ்ரீ. அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அள்ளி தாய் உள்ளத்தோடு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனா கேரளாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இயக்கவாதிகள் என்ன செய்யறான், ஈவு இரக்கம் இல்லாமல் இந்த 2 மாநில உறவை சீர்குலைப்பதற்காக முல்லை பெரியார் அணையின் பக்கம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வயநாடு பேரழிவை திருப்பி விட்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நாங்கள் சொன்னதுதான், நீ பெரியார் அணையை தொடுவதற்கு ஒரு ஆண்மகன் கேரளாவில் இருந்தால் நீ வந்து தொட்டுப்பார் அணைய. சாமானிய மக்களை என்ன செய்யாத, தமிழ்நாட்டுக்கு எதிராக திருப்பாத. அவன் இந்த தமிழ்நாட்டை நம்பி வாழக்கூடியவன். கேரளாவில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் இந்த தமிழகத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். இந்த 10 பிரதான வழிகளின் வழியாக செல்லக்கூடிய பொருட்களை நம்பி வாழக்கூடியவர்கள். அவர்களை என்ன செய்யாத, எங்க பக்கம் நீ திருப்பி விட்டுறாத. 4 பேர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல் உன்னுடைய வருமானத்திற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் என்ன செய்யாத, கேரளத்தின் பக்கம் திருப்பி விட்டுறாத. நாங்கள் மலையாள மக்களை நேசிக்கிறோம். அவர்கள் எங்களுடைய பங்காளிகள். எங்கள் மொழியிலே பாதி மொழியை எடுத்து அவருடைய மொழியை உருவாக்கியவர்கள். அது எதுவுமே தெரியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இயக்கவாதிகள் என்ன செய்யறோம், அணை உடைய போகுது. நாங்க ஒன்னே ஒன்று சொல்றோம், அணை என்பது 999 ஆண்டுகளும் அணை கம்பீரமாக நிற்கும். அந்த அணையில ஒரு சின்ன துரும்ப கூட என்ன செய்ய முடியாது, கேரளாவிலிருந்து வந்து வல்லக்கடவு சப்பாத்து வழியா வந்து என்ன செய்ய முடியாது, தொற்ற முடியாது. அந்த அணைக்கு பாதுகாவலர்கள் 1 கோடி பேர். கேரளாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 கோடி பேர்ல 3 1 பங்கு இந்த அணையினுடைய பங்காளிகள் நாங்க இருக்கிறோம். அணையை தொட முடியாது. அதனால இயக்கவாதிகளை, அரசியல்வாதிகளை கேரள மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும். சாமானிய மலையாளிகளை என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு எதிராக திருப்பி விடக்கூடாது. எங்களுக்கு அவர்கள் மேல் அன்பும் பாசமும் இருக்கிறது. அந்த உறவை பினராயினுடைய அரசு சீர்குலைக்கிறது. தமிழக முதல்வர் தலையிட்டதில் என்ன செய்யணும், நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முல்லை பெரியார் அணைக்கு எதிராக விஷம பிரச்சாரம் செய்த ஃபாதர் ஜோ நிரப்பல்ல இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசல் ஜோய் வரைக்கும் எல்லாமே காணாமல் போகக்கூடியவங்க தான், காணாமல் போகக்கூடியவர்கள் தான். இடுக்கி நாடாளுமன்றத்தில் போட்டிட்டு 4000 ஓட்டு வாங்க முடியாதவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பெரியார் அணை உடைய போதுன்னு இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அதனால நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்றுதான், பெரியார் அணை என்பது 999 ஆண்டு கால ஒப்பந்தம் கொண்டது. அந்த ஒப்பந்தம் என்பது லீஸ் அல்ல, அது செட்டில்மெண்ட். சுப்ரீம் கோர்ட்டால் அந்த செட்டில்மெண்ட் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. அதனாலதான் ரைட் வாரிசு சிஸ்டத்தில் என்ன செய்ய முடியல, முல்லை பெரியார் ஒப்பந்தத்தை இந்திய அரசாங்கத்தால் ரத்து செய்ய முடியல. அதனால அணை மீது கை வைக்க நினைப்பவர்கள், அணையை பற்றி பொய் பிரச்சாரம் செய்பவர்களை கேரள அரசு என்ன செய்ய வேண்டும், கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். யூடியூபர்களை கட்டுப்படுத்த வேண்டும். அதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் இந்த பேரணி, இந்த முற்றுகை. உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது டைகர் மீடியா சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.